ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு ஸ்பெஷலான காயை வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோங்க. நம்ம முருங்கைக்காய் வச்சு பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் அது கூட கொஞ்சமாக புதினா பிச்சு போட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க. இந்த முருங்கைக்காய்க்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா இந்த தயிரில் இந்த முருங்கைக்காய் நல்லா மூழ்கி அப்படியே நல்லா ஊறுற மாதிரி இதை கொஞ்சம் அழுத்தி வச்சுருங்க. இது மேலே ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டால் தான் இந்த உப்பு காரம்லாம் முருங்கைக்காய்லாம் நல்லா எந்த காய்னாலும் ஈஸியாக ஏறுங்க. அதுக்காக தான். இப்போ தயிர், முருங்கைக்காய், உப்பு, காரம், அப்புறம் எலுமிச்சம்பழம் போட்டு இதை நல்லா 1 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருங்க. அந்த முருங்கைக்காயை 1 மணி நேரம் கழித்து நம்ம குக்கரில் தாங்க இந்த பிரியாணி செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தனியாக கடாயில் கூட செஞ்சுக்கலாங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிட்டாங்க, சோம்பு கூட. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 3 பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்கனவே முருங்கைக்காயிலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாம் மொத்தமாக இப்போவே சேர்த்துட்டாங்க. அதனால் நமக்கு இந்த வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வரும். அதுக்காக தான். இப்போ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு மட்டும்தான், பச்சை மிளகா அது கூட வச்சு அரைக்கலைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். இது பாருங்க நல்லா வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் ஆகி வந்தோடனே கொஞ்சம் புதினா போட்டுட்டுங்க. கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி போட்டுக்கிட்டேங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் எண்ணெயிலேயே எண்ணெய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம முருங்கைக்காய் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெயிலே பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோங்க. தயிரும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தயிர், எண்ணெய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்தோடனே இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதுலேயும் புழிஞ்சு விட்டுக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இல்லைனா பிரியாணி மசால்னு கடையில் விற்கிது இல்லைங்களா, அது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்த்தாம தான் இந்த பிரியாணி செய்கிறோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்காய், அதை இது கூட சேர்த்துட்டோங்க. இது நல்லா 1 மணி நேரம் கம்பல்சரி ஊறணுங்க. நம்ம முருங்கைக்காயை ஊற வச்சுட்டு மற்ற இதெல்லாம் கட் பண்ணி நம்ம அரிசியெல்லாம் கழுவி ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க டைமு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள் நல்லா இது மாதிரி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நான் தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பாலும் இந்த மிக்சியெல்லாம் வாஷ் பண்ண தண்ணி எல்லாம் சேர்த்து நான் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் ஜீரக சம்பா எடுத்துருக்கேங்க. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. இது பழைய அரிசிங்கிறனால 4 போட்டுக்கிட்டேங்க. இல்லைனா 3 இருந்தால் கூட போதுங்க. பாருங்கள், இப்போ இது மாதிரி இந்த முருங்கைக்காய் 20% தான் வெந்திருக்கணுங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் தண்ணி, தேங்காய் பால் சேர்த்து தண்ணி கலந்து சேர்த்துடுங்க. இப்போ அரிசியும் இதுவும் ஒன்றா வந்தோடனே விசில் போட்டு வெறும் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுட்டாங்க, விசில் வச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே எடுத்து பார்த்தா எவ்வளோ உதிரியாக முருங்கைக்காய் உடையாமல் சூப்பராக வந்திருக்குங்க நம்ம முருங்கைக்காய் பிரியாணி. கம்பல்சரி நீங்கள் எதில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களோ இந்த முருங்கைக்காய் பிரியாணி ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர், இந்த எலுமிச்சம்பழம், இந்த முருங்கைக்காய் அப்படி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. கம்பல்சரி கட்டாயமாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அமர்க்கலமாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.